நான் 26 முறை பணிமாறுதல் செய்யப்பட்டவன். எதற்கு மாற்றுகிறார்கள் என்றே தெரியாது எனக்கு. நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக மதுரையிலே இருந்தேன் 2012. அப்பொழுது ஒரு அறிக்கையை அரசுக்கு அனுப்பினேன். அந்த அறிக்கையிலே ஒன்றும் சொல்லவில்லை. கிரானைட் சுரங்கங்களிலே முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது, 16,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, எனவே நடவடிக்கை எடுங்கள் என்று ஒரு அறிக்கையை அனுப்பினேன். 3 நாளில் நடவடிக்கை எடுத்தார்கள். என்னை அந்த பதவியிலிருந்தே மாற்றிவிட்டார்கள். இவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் தேவை தெரியுமா? 10ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு அவங்களுடைய லெவலுக்கு தான் சிலபஸ் இருக்கணும். அப்படியா இருக்கு? நம்மளை கழிச்சு கட்டணும் முடிவு பண்ணியே அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. கேள்விகள் பதில்கள் புரியக்கூடாது எல்லாமே பண்றது காரணம் என்னன்னா, நீங்க உண்மையிலேயே படிச்சு தேர்ச்சி பெற்று அந்த வேலையில வந்து உக்காந்துட்டீங்கன்னா எப்படி நேர்மையா பணம் கொடுக்காம நீங்க தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா? உங்க வருமானம் போதுன்னா நீங்க தானே நாளைக்கு விஏஓ மண்ணல்ல விட்டுருவீங்களா? அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வந்திருந்தா அவன் மண்ண அள்ளாதான் அவனுக்கு காசு. இப்ப புரியுதா இந்த சிஸ்டத்தோட வேறு எங்க இருக்குன்னு? இது விஏஓக்கு மட்டும் இல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும்னா காசு கொடுத்துட்டு தான் அவன் உள்ள வரணும். நீ போய் நாளைக்கு குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு பத்திரத்தால் பதிகிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, சார் நீங்க முறைகேடான பத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இதை நாங்க எப்படி பதிகிறதுன்னு கேள்வி கேட்டா இவன் பருப்பாங்க வேகமா? வேகாது. அப்புறம் நீ பரிசை எழுதிட்டு ஊதியம் மட்டும் போதுன்னு வாழ்ற நேர்மையான ஆளா இருந்தா அவன் பழக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்க வேற இதுதான். அப்ப பிரச்சனையின் வேரோட புடுங்கணும். இலைய கிளைய வெட்டி பிரயோஜனம் இல்ல, வேரோட புடுங்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? தீர்வு உங்க கையில தான் இருக்கு. 13 லட்சம் பேர் பரிசை எழுதிருக்கீங்கல்ல, 25 லட்சம் பேர் வரைக்கும் எழுதிருக்கோம். எல்லா தேர்வையும் சேர்த்தா 25 குடும்பத்துடைய வாக்குகள் இருக்கு. தூக்கி எறிங்கவங்கள வேரோட. அதுதான் தீர்வு, ஒரே தீர்வு அதுதான். எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் பேரெழுச்சியாக நீங்கள் அரசியல் களத்திற்கு வரணும். அரசியல் இது ஆகாது, அது எவனோ செய்யறதுன்னு கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். கற்றவர்கள் விலகி நின்றால் அதை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும்.